இது என்ன ப்ரோ ஹிட்லர் மாதிரி இருக்கு? ஆமா ப்ரோ மாதிரி ஹிட்லர் மீச வச்சிட்டு இருக்கு. இந்த வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு கோழி. சென்கோ ஹைபிரிடுங்களா? ஆமா. ஒரு காலத்துல ஜிபினாலே அந்த கோல்டன் பேஸ்னாலே எல்லோ டோன் தான் சொல்லுவோம். இப்ப ஆரஞ்சு வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணிருச்சு. அக்னியை வளர்க்கறதுல நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இந்த டைம் மறுபடியும் தப்பே பண்ணாம ஆரம்பிக்கணும்னு மூக்கு மேல மீச வச்ச மாதிரி இருக்கு. சூப்பரா இருப்பான். இதுவும் சைஸ் வரும். ஓகே. இன்னும் அடல்ட் ஆகல. எவ்வளவு ஏஜ் இருக்கும்? இவங்கெல்லாம் நியர்லி ஒரு 9 months ஆயிருக்கும். சென்னையில கைவிட்டு என்ற அளவுக்கு தான் முழுக்க முழுக்க ப்ரீடிங் பண்றவங்க இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தர். ஓகே. எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம பிஜிபி அக்வா கிங்டம் திருவட்டியூர் இங்கதான் வந்திருக்கேன். ஆக்சுவலா தாய்லாந்து போய் ஒரு கம்ஃபா தூக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஒரு சில காரணத்தினால வந்து அங்க வாங்க முடியல. அதனால அந்த மீன் எடுக்கணுன்ற ஆசை வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. அதனால இங்க வந்தாச்சு. அக்னியை வந்து கொடுத்துட்டு சேல் பண்ணிட்டு புதுசா ஒரு மீன் வந்து வாங்கிட்டு போறேன். எனக்கு அக்னி மேல கிரேஸ் அதிகமாயிடுச்சு. அவனை ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன். அதனால அதே மாதிரி மீன் எதனா இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே, அவனை மாதிரி ஒரு மீனை இங்க வந்து பார்த்து தேடி இன்னைக்கு வாங்க போறோம். 1 இல்ல 2 கூட நான் வாங்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இடம் இருக்கு. நல்லா ஒரு டேங்க்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போய் தேடி வாங்கலாம். வாங்க போலாம். இன்னைக்கு ஃபுல்லா உங்க கண்ட்ரோல் ப்ரோ. எனக்கு தேடி தேடி மீன் காட்டுறீங்க. நான் எது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு பார்த்து முடிவு எடுத்துப்பேன். ஓகே. வழக்கமா வந்து இப்பெல்லாம் நீங்க பேரண்டே காட்டுறது இல்ல. இப்ப எப்படி பேரண்ட் இருக்குங்களா? பேரண்ட் இருக்கு. இப்போ ஒரு ஃபார்ம் தனியா வச்சிருக்கோம். பேரண்ட்டுக்கு செப்பரேட்டா ப்ரீடிங்காக ஒரு ப்ரீடிங் யூனிட் மாதிரி தாய்லாந்துல வச்சிருக்க மாதிரி இல்ல. ஃப்ரெண்ட் வீட்ல அவங்க வாட்டர் கண்டிஷன் சூப்பரா இருக்கும். ஓ, ஃப்ரெண்ட் வீட்ல தனியா வச்சிருக்கீங்களா? அது வந்து சும்மா ஒரு 5 பேர் மட்டும் அப்படி போட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா வாட்டர் சூப்பரா இருக்கும். இங்க சக்சஸ் ஆன மீன் மட்டும் எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்கோம். அடுத்த ட்ரைனிங்காக இங்க போட்டு வச்சிருக்கோம் மீன்களா. அங்க குஞ்சுங்களா பொரிச்சதுங்கன்னா இங்க எடுத்துட்டு வந்துரும். ஓகே, அந்த மாதிரி. ஆமா. இது எனக்கு சொல்லவே இல்லையே. இது எனக்கு புதுசா இருக்கு. இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சது இது. சரி, ரைட். இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம அங்கதான் ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாவே க்ரூமிங் யூனிட். இது இது அங்கதான் சேல்ஸ் யூனிட். உங்களுக்கு செலக்ஷன் பண்றதுக்கு எல்லாமே அங்கேயே இருக்கு ஃபிஷ். இப்ப அங்க எனக்கு பார்த்தது பத்தல அப்படின்னா எடுத்துடலாம் ஜி. பத்தலாம் இங்க வந்து பாக்கலாமான்னு கேட்டேன். இருக்கு, கேன்ல இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுக்கு கேன்லயே இருக்கு எல்லாமே. லாஸ்ட் டைம் கேன்ல இருந்தா சென்கோ எடுத்துட்டு போனோம். இங்க தான் நம்ம எடுத்து அங்க போட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போனோம். சென்கும் எடுத்தோம் 9.9. இன்னைக்கு ஒரு பீஸ் விடாம எல்லாமே நம்ம பாக்குறோம். ஏன் ப்ரோ சோலார் பேனல்னால 2 யூஸ்ல? ஆமா ஜி. ஆமாவா? என்ன சொல்லுங்க. நிழல இருக்கு. புடிச்சிட்டீங்க. எவ்வளவு நிழல் இருக்கீங்களா? வெயில்ல வெந்துட்டு வெயில் அடிக்கும். இவ்வளவு நேரம் நம்ம இருந்தது முடியல. கரெக்டா 12:30 மணி ஆயிடுச்சுல. ஓகே. ஃபார்மே ஃபுல்லா சோலார்ல தான் ரன் ஆகுதுல? ஆமா, ஃபுல்லா சோலார்ல ரன் ஆகுது. இருந்தாலும் பத்தாது. இப்போ 12,000 வர இடத்துல வந்து ஒரு பாதி ஓகே கம்மியாயிடும். நீங்க வேற ஃபார்ம் எதனா பாத்திருக்கீங்களா? சோலார்னால மீன் ஃபார்ம்னு நானும் பார்த்ததில்ல. ரைட். இங்க பெரிய மீனோ? ஆமா ஜி. நம்ம உள்ள போய் வாங்குற மீன் பார்த்துட்டு பெரிய மீன் பார்க்கலாமா? வாங்க. சுத்தி பார்த்து எதுவும் எடுத்துக்குவேன் நானு. ஆமா, உங்களுக்காக எல்லாத்துக்கும் லைட் டிம்மா வச்சிருக்கோம். அப்ப இது அந்த பீஸ் நல்லா பெருசா இருக்கு. அதை எடுத்துட்டு போயிடுறேன் நானு. எடுத்துங்க. ஒவ்வொரு பேரண்டா பார்த்து தூக்கிட்டு போயிடுவேன். ரைட் ப்ரோ. அப்படியே அந்த சேல்ஸ் இருக்கிறது பார்க்கலாமா? பாருங்க ஜி. சேல்ஸ் ஸ்டாக் தானே இங்க இருக்கிறதுலாம்? ஆமா, இதெல்லாம் ஜிபி. ஆமா. ஓகே. இந்த வெறும் ஜிபிக்கும் கேஎம்எல்க்கும் அந்த போலிங் மட்டும் தான் டிஃபரன்ஸ்ல? ஆமா, போலிங் டிஃபரெண்ட், பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ இவன் வந்து ஜிபி கேஎம்எல் தானே? ஜிபி கேஎம்எல். இப்போ இவன் வந்து ஜிபி. ஆமா, ஜிபி. சைஸ் டிஃபரெண்ட் வருமா? சைஸ் டிஃபரெண்ட் வரும். எந்த மாதிரி? இந்த பிளட் லைன்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லென்த் பிளட் லைன். ஓகே. செம்ம ரகுடு ஆக்டிவ் ஃபிஷ். எடுக்க முடியல, ஓடிட்டே இருக்கானே. கலர் பாத்தீங்கன்னா ஃபேண்டா ரெட்ல நல்லா. ஓகே. இந்த கை கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இவனை எடுத்துட்டு போலாம். இது எல்லாமே இது பிளட் லைன் எல்லாமே நம்ம பிளட் லைன் எல்லாமே கொஞ்சம் ஒரு சில மீன் நம்ம பழக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்ட்ராங் தான். இவனுக்கு ஏதோ பெரிய கேமரா எடுத்துட்டு வரனால கொஞ்சம் இதுவும். இவனுங்க எவனும்னா அது நானா? அந்த இவனுங்க எவனும் பெரிய கேமரா எடுத்துட்டு வரானீங்களா? அது நானான்ற அந்த இவனுங்க எவனும் நைஸா பேச்சுவாக்குல இவனுங்க எவனும் பாத்தீங்களா? இங்க பெரும்பாலும் ஜிபி தான் இருக்கு போலயே. அவங்களுக்கு அப்படி தோணுன்னு சொல்றேன். யாராவது கேமரா எடுத்துட்டு வரான்னு. ஆமா, பயம். ஆமா. இது வந்து பாக்ஸ் டைப் பாடி. இது எனக்கு பாக்ஸ் பாடியில பெரிய மீன் எதனா இருக்கா ப்ரோ? பாக்ஸ் பாடியில நிறைய இருக்கு பெரிய மீன். அது ஒருத்தரும் ஒரு டேஸ்ட். ஷார்ட் பாடி பிடிக்கும், பாக்ஸ் பாடி. ஆக்சுவலா நான் பார்த்தது கிடையாது பாக்ஸ் பாடி பெரிய மீன். காட்டுறீங்களான்னு கேக்குறேன். இவனை முடிச்சிட்டு காட்டலாமா? அப்படியே பார்த்துலாமா? காட்டுங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் பாக்ஸ் பாடி. பயங்கரமான மான்சர் காக்கா இருக்கா? ஆமா, சூப்பரா இருப்பான். இதுவும் சைஸ் வரும். ஓகே. இன்னும் அடல்ட் ஆகல. எவ்வளவு ஏஜ் இருக்கும்?
இவங்கெல்லாம் நியர்லி ஒரு 9 months ஆயிருக்கும். 1.5 வயசுல தான் ஃபுல் அடல்ட் ஆகும். 9 month இருக்கும். 9 months இருக்கும். இதுல தெரியுது அந்த பாக்ஸ் ஷேப் இருக்கும். சூப்பரா. ஓகே. சைஸ் வரும், பட் லென்த் பாடி அளவுக்கு சைஸ் வருமா? லென்த் பாடிக்கும் பாக்ஸ் பாடிக்கிறானா அது சிங்கிள் லைன்ல இருக்கும், இது டபுள் லைன்ல இருக்கும். உங்களுக்கு பார்க்க பட் அதே லென்த் வந்துரும். நியர்லி வரும். சிலது வந்து மான்ஸ்டர் சைஸ் வேற. 1 feetல வந்து அது மான்ஸ்டர் சைஸ். இல்ல எதுக்காக கேக்குறேன்னா சைஸ் இது கம்மியா வரும் அப்படின்னா டேங்க் சின்ன டேங்க்ல கூட நம்ம வளர்த்தலாம். 10 இன்ச்சே நல்லா லுக் இருக்கும் ஜி. 10 இன்ச் வந்துரும். 10 இன்ச் வரும். அப்போ ஓகே, அப்ப ஒரே சைஸ் தான். ஆமா. இப்போ வந்து ஒரு 7 to 8 குள்ள இருக்குமா? இருக்கும். 8 இன்ச் இருக்குமா? 10 இன்ச். எல்லா பாக்ஸ் பாடியுமே இவ்வளவு பிராடா வந்துருமா? அது பெட் லைன் பொறுத்து. பட் நல்ல செம்ம பாக்ஸா இருக்கும். இவனும் பாக்ஸ் தான். இது வந்து பேர்ல் வந்து சின்ன சின்ன பேர்ல் ஃபுல்லாவே இருக்கும். இவன் வந்து நல்ல பெரிய பெரிய பேர்ல். டிக் மார்க்கிங்கா இருக்கும். ஆமா, டிக் மார்க்கிங். என்ன லைன் வருது? எல்லாமே இந்த நம்ம பண்ற பிளட் லைன் தான். எல்லாமே நம்ம ஃபார்ம் லைன்ல பண்றது. ஓகே. ஏன் கேட்டேன்னா அந்த 9.9 ஓட அந்த இது அதான் அந்த பிளட்ல இருந்து கிராஸ் ஆகி வர்றதுதான். அது கிராஸ் ஆகி வர்றது. ஆமா, கிராஸ் ஆகி வர்றதுதான். இதெல்லாம் பியூர் நம்ம பழைய பிளட் லைன்ல வந்தது. பழைய பிளட் சூப்பரா இருப்பான். இவனுக்கு கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க இந்த உடம்பு. எட்டே சூப்பரா. பழைய பிளட் லைன்னா அந்த 6 வருஷம் முன்னாடி நம்ம எடுத்தோம்ல, அந்த பிளட் லைன் சொல்றீங்களா? அது இருக்கு, அது காட்டுறாங்க. இருக்கா? அதெல்லாம் ஓகே. இது வரும். அது வந்து இம்போர்ட் அடிச்சு. அது ஓகே. F3 கிரேடு. அவன் மண்டேல பேர்லுக்காக எடுத்தேன். ஒயிட் பேர்ல் ரெட்ல இருக்கும். F3 னா இப்ப நீங்க ப்ரீடிங் ட்ரை பண்ணுவீங்களா? ஆமாமா, அதுக்காக தான் வளர்க்கறதுக்காக வச்சிருக்கேன். புது புது லைன் எடுத்து நடுவுல. ஆமா. ஓகே. ஒரே மாதிரி கொடுத்தா கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அப்பப்போ நம்ம என்னைய மாதிரி ஆளு தான் அக்னி வாங்கிட்டு அக்னி மாதிரியே வந்து வேணும். இல்ல, உங்களுக்கு ஒருத்தருக்கும் அதுதான் பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இது எப்படி வளரும், இந்த அவுட்புட் இன்னும் பெட்டரா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த இருப்பாங்க. அதேதான், அக்னி வளர்க்கறதுல நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இந்த டைம் மறுபடியும் தப்பே பண்ணாம ஆரம்பிக்கணும்னு ரெண்டாவது வாய்ப்பு. நிறைய பேர் பண்றதுனா நல்ல சீக்கிரமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீடிங் கொஞ்சம் நல்ல ஓவர் ஃபீடிங் கொடுத்தோம்னா. இல்ல ப்ரோ, என்னைய பொறுத்த வரைக்கும் ஓவர் ஃபீடிங் இப்பயும் நான் கொடுக்கலாம்னு தான் சொல்லுவேன். இடம் அந்த ஃபீடிங் ஓவரா கொடுத்தோம்னா 3 அடி 4 அடி டேங்க் கொடுத்தோம்னா அசால்ட்டா மேனேஜ் ஆகும். 2 அடி டேங்க் 10ஆவதுல எனக்கு தெரியாது ப்ரோ, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னா. ஆமா, இவனுக்கு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும். இவன் வந்து நல்ல கலர் தான் ஜி. எல்லாமே இப்ப வந்து நீங்க வரையும் சொல்லி திருப்பி வாட்டர் சேஞ்ச் பண்ண பாருங்க. ஓகே. எல்லாம் எட்டு இறங்கிச்சு. இவன் தான் இருக்குல பெரிய மான்ஸ்டர் எட்டு. ஓகே. ப்ரீடிங் போட்டு ஃபீமேல் அடி வாங்கி. ஆமா, ஃபுல்லா கச்சி சாப்பிட்டு. என்னவோ ஆம்பளையா பிறந்து எல்லாரும் அடி வாங்க வேண்டியதா இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கேட்டீங்களா, அது பார்க்கலாமா? பார்க்கலாம். இவன் வந்து இப்ப டர்ன் பண்ணிருக்கேன். இது விட்டுருங்க. டர்ன் பண்ணிருக்கீங்கன்னா இதுல இருந்து இது மாதிரி கிரீனா இருக்குல்ல, டர்னிங் லைட் போட்டு அவங்க லைட்டா ஃபேட் ஆகாம பாருங்க. அதை எடுத்து இங்க போட்டுருவோம். இங்க இருக்கிறதுக்குலாம் டர்னிங் லைட் போட்டு ஃபேட் ஆகாததுக்கு மட்டும் டர்னிங் லைட். ஓகே. இவனை பிடிச்சிருக்கா பாருங்க. இவனும் சூப்பரா இருப்பான். ஓகே. ஆனா நீங்க நோஸ் பல்ஸோட கேட்டீங்கன்னா இவன் நோஸ் பல்ஸ் அந்த அளவுக்கு வைப்ரண்டா இல்ல. ஆனா சூப்பர் பேட்டர்ன். ஓகே. நீங்க கேட்டீங்களா பாக்ஸ் பாடி? இங்க வந்திருக்காங்க. பாக்ஸ் பாடி கேட்கல. வேணாமா? லென்த் பாடி தான் பிடிக்கும் எனக்கு. இல்ல பாக்ஸ் பாடி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் அதை கேட்டேன். நீங்க கேட்ட பீஸ் இருக்காமா? இவன் ஒருத்தருக்கான் பார்த்துச்சுங்க. ஓகே. சூப்பரா இருப்பான். இது வந்து ஃபுல் பாடி எல்லாம் அக்னி மாதிரி தான் இருக்கு இதுக்கு. ஆமா, இவன் ஆரஞ்சும் கோல்டும் அப்படியே கலந்துருக்கும். சூப்பரா இருப்பான். நோஸ் பல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. இதுதான் அக்னியே அப்படியே பிரிச்சு வச்சிருப்பான். என்ன ப்ரோ எப்படி? வராங்க. நான் அதே மேல அதே ஃபீமேல் போட்டு எடுத்துட்டீங்களா என்ன? அது எனக்கும் இது வருது இல்ல அக்னி மாதிரி, அதனால அவன மாதிரியே போட்டு எடுத்து வச்சிருப்பான். அப்படியே இருக்கு. ஆமா, இது அப்படியே இருப்பான். இல்லங்க, மத்ததுனா கூட அக்னி வாங்குறப்ப மூக்குல கருப்பு இருந்துச்சு, அது கூட இருக்கு. ஆமா, அவன் நோஸ் பல்ஸ் எல்லாம் கிடையாது, ஹெட்ல பல்ஸ் இருக்காது அவ்வளவு. இவன் ஃபுல் பர்லிங். ஓ, ஹெட்லயே மார்க்கிங் இருக்கா? அப்ப என்ன கையில பிடிச்சு காட்டுறீங்களா? அந்த நோஸ் பல்ஸ். ஓகே. இந்த அந்த பேர்லோட டார்க்னஸ் திக்னஸ் அந்த Black தான் எனக்கு தெரியுது. நோஸ் பல்ஸ் அங்க இருக்குங்களா? நல்லாவே பல்ஸ் அது செஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்படியே அக்னி மாதிரியே இருக்கான். அக்னி கூட சூப்பரா இருக்கான். இந்த மாதிரி எத்தனை மீன் இருக்கு? எல்லாமே குட்டிங்க இருக்கு, எல்லாமே கேன் குரூமிங்ல இருக்கு. அதுல இருக்கிறது உங்களுக்காக செலக்டடா தான் எடுத்து வச்சிருக்கேன். கேன் குரூமிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்த மீன். ஸ்ட்ரைட் கேன் குரூமிங்ல இருந்து மேல போட்டேன். இப்பதான் நேத்து தான் இங்க போட்டிருக்கேன். எவ்வளவு ஏஜ் இருக்கும் ப்ரோ இவனுக்கு? இவனுக்கு கரெக்டா ஒரு 2.5 months இருக்கும். 2.5 மாசம். சரி ப்ரோ, சரி அடுத்து பார்க்கலாமா?
இவனை பாருங்க, இவன் பிடிச்சிருக்கான்ட்டு. இவனும் அக்னி மாதிரி இருக்கான், ஆனா போலிங் மட்டும் வேற. கொஞ்சம் ரெட் அதிகம். கரெக்ட், நல்ல கலர் இருக்கு. ஆமா, ரெட் போல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இவனுமே க்ரூமிங் கேன்ல இருந்தது தானா? ஆமா, எல்லாமே க்ரூமிங் கேன்ல, எல்லாமே சின்னது தானே, இப்பதான் வருது. இதே பேட்டர்ல நிறைய இருந்துச்சு, நடுவில் சேல் ஆயிடுச்சு. இப்ப இவனுக்கு நல்ல நோஸ் பால் இருக்கா இல்ல இந்த பீஸ் முன்னாடி பார்த்தமே அவனுக்கு இருக்கு? எல்லாமே நோஸ் பால்ஸ் தான் ஜி. எல்லாமே வளர சூப்பர் ஆயிடும். ஆனா நீங்க அக்னி மாதிரி வேணும்னது அவனை எடுத்துங்க. அவன் அப்படியே இருக்கான். இந்த சைஸ்ல தான் எடுத்துட்டு போனேன், அதே பொசிஷன்ல இருக்கான். என்ன ஒண்ணு, இந்த சைஸ்ல எடுக்கிறப்ப ஹம்புக்கு நான் ரொம்ப யோசிச்சேன். ஆமா, இந்த மாதிரி மீன் ஏன்னா சின்ன ஹெட் பாப் தானே இருக்கு, ஹம்ப் வருமோ வராதோன்ற சந்தேகத்துல இருந்தேன். பிளட் லைன் தான் ஜி, பயங்கரமான மான்ஸ்டருக்காக வந்துருச்சு. நம்ம இவ்வளவு காஸ்ட்லியாவே அது மீன் காஸ்ட்லியா தான் கொடுக்குறோம், ஆனா அதுக்கேற்ற ஒர்த்து தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, சாதா மீன்லாம் அப்படி சொல்ல முடியாது. இப்ப நம்ம கொடுக்குற 2000 மீனா 2000 மீனுக்கு ஒர்த்து தான் இருக்கும். ஒரு 8000 9000 மீன்னா அதுக்கேற்ற ஒர்த்து இருக்கும். ஓகே, இவன் கொஞ்சம் போல்லாம் ஷைனிங்கா, இன்னும் கலர் இன்டென்ஸா இருக்கு. ஆமா, இன்னும் வளர சூப்பர் ஆயிடும் ஜி. ஓகே, நம்ம இன்னும் அது கரெக்டா ப்ரொசீஜரா ஃபீடிங் கொடுக்கணும். நல்ல ஃபீடிங் நல்லா மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும். பாருங்க அந்த இடத்துல. சரி, அடுத்தடுத்து பார்ப்போம். இப்பயே அக்னிமேர் மீன்லாம் காமிச்சிங்களே. இது பெரிய மீனும். பெரிய மீன் எத்தனை இன்ச்சு? 3.5 இன்ச் இருக்குமா? 3 இன்ச் இருக்கு. ரைட். இவனை பாதியில விட்டுமே. இங்க இருக்கிறதான பெரும்பாலும் எல்லாமே இதுவா தான் இருக்கு. எல்லாமே கலருக்காக தானே ஜி. ஃபுல் ஜிபிஸ் அதான் ஃபேண்டா ஆரஞ்சு. இவங்க 3 கலர்ஸ் இருப்பான். எல்லோ ஷேடு, ஒயிட் ஷேடு, ஆரஞ்சு ஷேடு, அந்த மாதிரி இருப்பான். ட்ரை கலர். ஆமா. இல்ல இப்ப ஒரு காலத்துல ஜிபினாலே அந்த கோல்டன் பேஸ்னாலே எல்லோ டோன் தான் சொல்லுவோம். ஆமா. இப்ப ஆரஞ்சு வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணிருக்கு. அந்த எல்லோ டோன் எதுனால மக்கள் வந்து கேக்குறதே வந்து ரெட் பேஸ், ஆரஞ்சு பேஸ். ரெட் பேஸ் கூட என்ன கிடைக்கும், இந்த ஆரஞ்சு பேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிடைக்காது. இது வந்து நம்மளே அப்போ அதுல இருந்து இந்த பேட்டர்ன் எடுத்துட்டு வந்தது. ஃபேண்டா ஆரஞ்சு நீங்க அந்த லைன் அப்படியே கொண்டு வந்தீங்க. இது எதுனா மெட்ராஸ்ல தான் அந்த ஆரஞ்சு பேஸ் வரும். அந்த மெட்ராஸ் பேட்ல இருந்து வந்தனால ஓகே அந்த குவாலிட்டி இன்னும் மெயின்டைன் ஆகுது. இது ஆமா. அந்த எல்லோ பேஸ்ல பில்லிங்ல போயிட்டா இருக்கு ஜி. எல்லோ பேஸ் வருவாங்க, எல்லோ பேஸ் தான். எல்லோ பேஸ்க்கு எல்லோ பேஸ் எடுத்துடலாம். ஆனா எல்லோ பேஸ் யாரும் இப்போ அவ்வளவா கேக்குது இல்லையே. கிடையாதுங்களா? எல்லோ பேஸே கேக்குது இல்லை, எல்லாம் சவச்சவன் வேணும், ரெட் வேணும். ரைட். இல்ல எனக்கே தெரியாம நான் கோல்டா வளர்த்துட்டு இருக்கேன், நானே ரெட் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அதான் பிடிக்குது நம்ம எல்லாருக்கும். எல்லாருக்கும் ரெட் பேஸ் தான் பிடிக்கும். அது ஒரு அழகு. அது அந்த டேங்க்ல நமக்கு தனியா அது. ஓகே, எவ்வளவு சூப்பரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இதுதான் உங்களுக்கு காட்டலாம் பார்த்தா ஜெயிண்டா வர சூப்பரா இருக்கும். ஜெயிண்டா வரணும் எந்த மாதிரி எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதோட அப்பா இவன் தான் இருக்கான் பாருங்க. இவன் தான் அதோட அப்பா. என்னது இது இவ்வளவு பெருசா இருக்கு? ஆமா, இந்த ஹல்கன் பாப்போம் அந்த மீன்களா இது? அது கிடையாது, அது கேமல். இது வந்து சிங்கோட கிராஸ். ஐயோ, கையில பிடிச்சு கட்டுங்க, அப்பதான் சைஸ் தெரியும். கையிலே உட்கார மாட்டான். இவன் மனப்பாடமாயிட்டு இருப்பான் எல்லாருக்கும் காட்டி காட்டி. வெறும் மண்டையை தான் பிடிக்க முடியுது உங்க கை வச்சு. ஆமா, மண்டையதான் தள்ளி விட்டு போயிடுவான். இந்த வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு கோழி. சென்கு ஹைபிரிடுங்களா? ஆமா. இந்த சென்குல போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க எடுக்கிறப்ப இவ்வளவு சைஸ் எல்லாமே வருதுங்களா? எல்லாமே அது வளர்க்கறத பொறுத்து தான். அதான் இவன் சின்ன வயசுலயே 4 ஃபீட் டேங்க் கொடுத்தாச்சு, நல்ல ஃபீடிங் கொடுத்தாச்சு. எப்படி இருக்கா பாருங்க. நானே ஒரு செயின்ட் தாங்க, என் கையை பார்த்து நீங்க சின்ன மீன் நினைச்சிடாதீங்க. சரியான சைஸ் 11 இன்ச் 12 இன்ச் இருக்குமா? அதான் 1 ஃபீட் 1 ஃபீட் தான் இருக்கும். இவனோட குட்டி தான் அந்த ஜெயின் சைஸா? எனக்கு ஜெயின் சைஸும் ஆசைதான். பட் இப்ப அக்னியை கொடுத்துட்டு எடுக்கிறதுனால அக்னி மாதிரியே வாங்கணும்ன்ற. இவனும் அதே பேட்ச் தான். இவனும் அதே மாதிரி மண்டையும் இருக்கும். அதுலயும் நம்ம இந்த கலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப சென்கு ஹைபிரிடோட குட்டியை நம்ம என்ன சொல்லலாம்? அதெல்லாம் சொல்றது இல்ல, கஸ்டமருக்கு தேவையான குவாலிட்டி எடுத்து கொடுத்துருவோம். அவங்க தேவை கலர் ரெட்டு, நல்ல ஹெட்டு, சைஸ் பெருசா வேணும், மீன் நல்லா இம்யூனிட்டி உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லா கிளைமேட்டுக்கு தாங்கணும். இப்ப உங்க மீன் எவ்வளவு அடி வாங்கியிருக்கு, ஆனா தாங்குது இல்ல? எப்படி ஒரு 4 தடவை செத்து போயிருக்கோம். சாவு வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு டைமும் பொழைச்சிட்டு. வீக்கா இருக்கிற மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாளே படுத்துக்கும். இந்த பிளட் லைன் அப்படி இல்ல, 1 மாசம் ஆனாலும் சரி அம்பு தான் இருக்கும் தவிர மீன் அது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் அக்னி பேட்ச் தான். ஓகே ஓகே, அக்னி பேட்சா? இவன் 2 பேரும் அக்னி பேட்ச். ஒரே பேட்சா இருந்து கூட எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இவங்க 2 பேரும் ஷார்ட் பாடி பாக்ஸ் பாடி மாதிரி சொல்லிட்டு வாங்கல மக்கள், மத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. லென்த் பாடிலாம் வாங்கிட்டாங்க. இது ரெண்டும் இப்ப நீங்க இத்தனை பாக்ஸ் இருக்கும். இங்க பாருங்க,
சின்ன வயசுல இப்படிதான் இருக்கும், பாக்ஸ் பாடி. இந்த 2 மீன் இப்படிதான் இருக்கும். ஓகே, பாத்தீங்களா மேல நைஸா நல்ல மீன்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பாக்ஸ் பாடில இவ்வளவு நேரம் காட்டுவாரு. பாக்ஸ் பாடிலாம் இருக்குங்க. இவன் பாருங்க ட்ரிபிள் கலர்ல இருப்பான், சூப்பரா இருக்கும். ட்ரை கலர். இவனுக்கு அந்த ஃபின்ல மட்டும் ஒரு மாதிரி கலர் அப்படி நிக்குது. கிட்ட வந்தா சூப்பரா தெரியும் கலர். கேமரா வராங்க. இந்த முன்னெல்லாம் அந்த மண்டையில ஓ வரும், எழுத்துலாம் வருமே, அந்த மாதிரி எதனா பீஸ் வருதுங்களா? இந்த வாட்டி அகமத்து போட்டாரு ஒரு மீன் 9 அது 9 இன்னொன்னு வரும் ஜிபி ஒன்று போட்டார்ல, பாக்கலைங்க. ரவுண்ட் ரவுண்டா பல்ஸா இருந்தது ஜிபி இதான் இருக்காங்க. ஓ ஆமாமா, குட்டி குட்டி ஓ கரெக்ட், நல்லா இருக்கு. இந்த ஃபிஷ் ஒயிட்டாவே இருக்கு ப்ரோ. ஆமா ஜி, இதுக்கு நல்லா ஹெட் குவாலிட்டி எல்லோ ஐ நல்லா இருக்கும். ஸ்பேஸ் கொடுத்தா சூப்பரா வருவான். செம்மையா இருக்கா. இவன் ஒயிட்டாவே வருவானா இல்ல கலர் மாறுவானா? வளர தான் ஜி தெரியும். நம்ம நார்மலாவே இருக்குதே கலர் வந்துரும் ஜி. ஓகே, இது பிளட் லைன் வந்து நல்ல கலர், ஃபேண்டர் லைன் தானே கலர். என்ன பிளட் லைன் இது? எல்லாமே இந்த மாதிரி ரெட் பேஸ்ட் பிளட் லைன் தான். ரெட் எல்லோ. ஓகே ஓகே, இந்த அம்மாவே இதுதான். அதனால உங்களுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஓ 9/9. ஒரே டே எல்லாமே 9/9 வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஜி, அது குவாலிட்டி ஒன்னும் இப்போ இந்த பிளட் லைன் அந்த பிளட் லைன் மிக்ஸ் பண்ணாதான் அந்த குவாலிட்டி கிடைக்கும். ஓகே, ஒரே மாதிரி போடும்போது உங்களுக்கு பிரீட் ஆக மாட்டேது, உங்களுக்கு இன்பிரீட் மாதிரி என்ன மாட்டிக்கும். அதனால வெளிய இருந்து தான் லைன் எடுத்து தான் போடுறீங்க. ஃபெர்டிலிட்டி ஆகாது, மீன் நிறைய ஹேண்டிகேப் வரும். அது மாதிரிலாம் நம்ம விடாத பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்க ஃபீமேல். இது என்ன உங்களுக்கு சைஸ் எவ்வளவு பெருசு தெரியுது? சைஸா? சைஸ் 7 இன்ச் இருக்கும். 7 இன்ச் இருக்கும். ஃபீமேல் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அதிகமா அது. ஓகே, ஃபீமேல்லாம் 4 இன்ச் தான் இருக்கும். நல்ல பிளட் லைன் தான் அந்த மாதிரி எல்லாம் பெருசா வரும். ஓகே, இவன் பாருங்க, அதுமே நீங்க தொடர்ந்து பிரீட் எடுக்கிறீங்க, ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. கம்பா ஃபீமேல் எல்லோ ஐ. அப்படியே எக் லைடுங்களா? எக் லைட் தான். நல்லா இவ்வளவு சைஸா இருக்கு. இப்ப கம்பா ஃபீமேல்னா போட்டா F3 வரும். ஆமா, பிரீட் பண்ணிருக்கீங்களா? இது செங்கு ஃபீமேல் முட்டை வைக்க போகுது பாருங்க. பியூர் செங்கு. அது தெரியுதுங்களா அதோட பேட்டர்ன்? தெரியுது. காட்டுங்க, கையில பிடிச்சு காட்டுங்க. டியூப் இறங்கி இருக்கு, மேலுக்கு போடல நீங்க போடணும் ஜி. எப்படி இருக்கா பாருங்க. இதுல நல்லா ஸ்ட்ராங், டெயில் ஷேப், பாடி ஷேப் இதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குட்டிங்கெல்லாம் அழகா வர்றது காரணமே. அது மாதிரி செலக்டடா தான் போடுவோம். ஃபீமேல்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க. ஆமா ஜி, அதுதான் உங்களுக்கு நல்லா வரும் குட்டிங்க. ரைட், இங்க இருக்க எல்லாமே ஃபீமேல் தானா? ஆமா, இதுவும் ஃபீமேல். பெரிய ஹெட் இது இறங்கி மேல் மாதிரியா இருக்கு. ஃபீமேலா இது? ஃபீமேல். எக் லைடுங்களா? எக் லைடு. அது மவுத் பாங்க எப்படி இருக்கு பாங்க, ஆடா இருக்கும். இல்ல ப்ரோ, அப்படியே பார்க்க மேல் மாதிரியே இருக்கு. இப்ப இதெல்லாம் போட்டா நம்ம நல்ல ஹம்ப் எதிர்பார்க்கலாம். ஆமா ஆமா. என்ன லைன் ஃபீமேல் இது? இது செங்குக்கும் 9.9க்கும் எடுத்த லைன். ஓகே, அப்ப செங்கு மிக்ஸ். அப்ப இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும், ரகுடா இருக்கும். ஓகே, செம்ம ஸ்ட்ராங், குடிக்கவே முடியாது. அதான் பாக்குறேன், போராடிட்டு இருக்கீங்களே. ஆமா, ரைட். இந்த ஃபீமேல் மைண்ட்ல நான் வச்சுக்கிறேன். எனக்கு இதோட குட்டி எல்லாம் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது செங்கு பியூருங்களா? பியூர். எப்படி இருக்கு பாருங்க, அந்த அகலமே காட்டி குத்துரும், அந்த பன்னு மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஃபேஸ் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ராவா வருது அந்த ஷேப் தான் இருக்கும் அது. ஓகே, இது கலர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் அதெல்லாம் ஃபீமேல். ஆமா, ஃபீமேல் தான். ஓகே, பாருங்க. அடுத்தது பியூர் லைன்ல உங்களுக்கு ஒண்ணு எடுத்து கொடுத்துறேன். செங்கு இவங்க பாருங்க, எல்லோ மாஸ்க் போட்டுக்கிறான் பாருங்க. தெரியுதுங்களா வீடியோல? இல்ல தெரியும், கொஞ்சமா தெரியுது. மூக்கு மேல மீச வச்ச மாதிரி இருக்கு. சென்குஸ்க்குலாம் இந்த சன்கனைஸ் வந்துருது, அழகா இருக்கு அந்த கண்ணு பார்க்கவே. அந்த கிரேடு தான் ஜி அந்த கண். ஆமா, அந்த கண்ணு உள்ள இருக்கும் போது அந்த மீனோட அமைப்பு அழகா இருக்கும். அந்த பஞ்சிங் ஃபேஸ், அந்த ஹெட்டோட ஷேப். ஹெட் ரொம்ப பெருசாவே இல்லாத இந்த மாதிரி ஹெட் வருது பாருங்க, அதுக்கு அழகு. இது எப்படி இவனை பேரண்டா யூஸ் பண்ண போறீங்களா? ஆமா, இவனை பேரண்டா தான் யூஸ் பண்றேன். ஓகே, யூஸ் பண்றீங்க? 100 பேர் எடுத்து? இல்ல, இவன் குழந்தை, இவனும் வளர்றதுக்கு இன்னும் 1 வயசு ஆயிடும். ஃபுல் அடல்ட். இவனும் ஒரு 7 இன்ச் தான் இருப்பான். ஆமா, 7 இன்ச்சஸ். ஓகே, இவன் பாருங்க இன்னும் ஃபேட் ஆகல. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நல்ல மான்ஸ்டருக்காக பஞ்சிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே, சென்குஸ் பியூருக்குலாம் வந்துருது அந்த சன்கனைஸ். ஆமா, பாடி பேட்டர்ன் தெரியுதா தெரியல, இப்பதான் ஃபார்ம் ஆகுது, நிறைய இருக்கு அந்த பேட்டர்ன். ஆரம்பிச்சிருக்கானா இவன்? இப்பதான் லைட்டா அங்கங்க டாட்ஸ் வருது, அது ஃபுல்லா ஃபேட் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி மீன் தான் ஜி அப்படி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆயிருக்கு.
அது நிறைய பேருக்கு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இது ப்ரோ இது பாத்தீங்கன்னா செங்குலயே வந்து பியூர் லைன் ஜிஜிபி செங்கு. இது பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் லைன் சொல்லுவாங்கல்ல, அந்த பிளேட்ல வந்து ஒரு பீஸ் மட்டும் இல்ல கிடைச்சது. ஒரு ஃபீமேல் காமிச்சிருந்தீங்களே, ஒரு மாதிரி ராவான ஷேப்ல இருந்துச்சு, அதே மாதிரி இவனும் இருக்கானோ? இல்ல, ஃபீமேல் வந்து அவனுக்கு அந்த ஹெட் இல்லாதனால அவங்களுக்கு தெரியுது. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனோட மோல்டிங் ஷேப் எப்படி இருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இவனோட லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கும், மீன் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இவனை நீங்க ப்ரீட் பண்றீங்கன்னா இவனுக்கு எந்த மாதிரி ஃபீமேல் போடுவீங்க? இல்ல, சேல்ஸ்க்காக போட்டிருக்கோம். சேல்ஸ், ஆமா, ப்ரீடிங்காக ஒரு பீஸ் தான் வச்சிருக்கோம். இது சேல்ஸ்க்காக போட்டிருக்குது. நிறைய பேர் டிஸ்பிளேக்காக கேட்பாங்க, மீன் ரொம்ப ஆக்டிவா ரக்கடா பெரிய மீனா கேட்பாங்களே. இவனும் வளருவான், சின்ன ஏஜ் தான், வளருவான். இவன் பேட்டர்ன் தெரியுதுங்களா நல்லா? சரி, ரைட். பேரண்ட் ப்ரோ? ஆமா, இப்போ சின்ன சைஸ் இன்னும் வளரணும். இப்பதான் ப்ரீடிங் வெளியே போட்டிருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்ப அதிகமா இந்த சென்கோ ஹைபிரிட்ஸ் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ? இவனோட பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங் ஜி. இவங்க கிட்ட இருந்து ஜிபி எடுக்கும் போது இந்த பேட்டர்ன், பேர்ல்ஸ், இந்த ஷேப் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஆமா, அதிகமா எனக்கு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனால கேட்டேன். இது ஹைபிரிட். இப்போ ஒரு கேபிள் வச்சுதான் எல்லாரும் எடுக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி டாப் வெரைட்டியா வச்சு எடுக்கும் போது குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரும் கேஎம்எல் வச்சு எடுக்கிறாங்க, அதனால இது ஓகே. இது வந்து ஸ்ட்ராங் ஜெனடிக். ஒரு கம்ஃபா எப்படி இருக்கு, ஒரு ஷேப் அதோட சூப்பரா இருக்கும். இதோட ஷேப், குவாலிட்டி, பேட்டர்ன், பேர்ல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறையாது. ஓகே, ஆனா கம்ஃபாக்கு இருக்கிற ஷேப்பும் இதோட ஷேப்பும் டோட்டலா வேற தானே? இல்ல ஜி, அதுலயே எல்லாம் கம்ஃபாவும் எல்லாம் ஒரே மாதிரி வராது. இது செங்குலி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, இது எல்லாமே ஹைபிரிட்ல கொஞ்சம் பேட்டர்ன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு கேமலுக்கு ஒரு இது மாதிரி ஹைபிரிட் பண்ணும்போது எப்படி தெரியுது லுக்கு வித்தியாசமா? இல்ல, வேற வேற மாதிரி தான் இருக்கு. எப்படின்னு எக்ஸாக்டா கேட்காதீங்க. நார்மல் கேமுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு எது நல்லா இருக்கு? இதுதான் மெயினா. அந்த இவெல்லாம் அந்த டியூவல் டோன் மாதிரி வரான்ல, ஆமா, அதெல்லாம் நல்லா இருக்கு. இவன் இப்போ பிரீடா வரான், அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், டார்க்கா இருக்கான். இல்லைன்னா அந்த ஆரஞ்சு நல்லா தெரியும். சரியான மனசு இருக்காங்க. வெறும் இவன் மண்டையை பிடிச்சாரு. முட்டை வைக்க போகுது, உங்க ஃபீமேல் முட்டை வைக்குது, அதுக்காக ரெண்டும் செஸ்ல இருக்குங்க. ஓகே, முட்டை வச்சிருக்கீங்களா? இல்ல, ஃபீமேல நல்லா ஆக்கலாம், சூப்பரா இருக்கும். ஃபீமேல் வைக்க போகுது. ஓகே, இது என்ன கம்ஃபா ஃபீமேல்? F1 ஃபீமேல். F1 F1 F2 எடுத்துருக்கீங்களா? வேற மாதிரி இருக்கு. குட்டிலே வித்துருவோம். ஓகே, நம்ம கம்ஃபாலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. அவன் இவ்வளவு நேரம் வந்து எட்டி பார்த்தான், நீங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு. சென்கோ லாஸ்ட் டைம் நான் எடுத்துட்டு போன என்னோட பேரண்டோ, அதுல இருந்து பியூர் கிடையாது நீங்க எடுத்தது. இல்ல, மேல் இது போட்டது. மேல் இவன் ஃபீமேல் கிராஸ் பண்ணி எடுத்தது 9/9 கூட போல தான் எடுத்தது. ஆனா சூப்பரா வந்துச்சு. அது நான் உங்களுக்கு மட்டும் ஃபேட் ஆகல. இன்னும் இதுவும் ஃபேட் ஆகல. இதுவும் அதே பேட்ச் தான், இன்னும் ஃபேட் ஆகல. ஓகே, ஆனா ஃபேட் ஆகாத இவங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க. ஒருவேளை ஃபாதர் கொஞ்சம் ஸ்லோ ஃபேடிங்ல அதனால இருக்கலாமா? இல்ல, இதோட இதுல இருந்து வரும்ல, எல்லாமே ஒரே மாதிரி வராது. ஓகே, ஃப்ளவரான பொறுத்த வரைக்கும் அதுல தாத்தா அந்த பரம்பரையில இருந்து எதனா ஒரு பேட்டர்ன் வரும். இந்த பின்னாடியில இருக்கு, அது எப்படி வரும்? எது இங்க மேல இருக்கு, இதெல்லாம் வந்து 9/9ல கேமல் போட்டு எடுத்துருச்சு. நல்ல பேட்டர்ன். இல்ல டேனிங் லைட் போட்டிருக்கேன் அப்படின்னீங்களா, அது கேட்கறேன் நானு. ஆமா, ஃபேட் ஆகாததுலாம் எது ஃபேட் ஆகுதுன்னு பாப்பேன். ஃபேட் ஆகுது தெரிஞ்சிடும், ஒரு 30 to 40 டேஸ்ல தெரிஞ்சிடும் ஆக போகுதுன்னு. லைட் டேனிங் லைட் போட்டு. ஆமா, ஆகுதுன்னா அதை எடுத்துருவோம், ஆகாதுன்னா சிலது சுத்தமா ஆகாது, அவ்வளவுதான். அத ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, கீழே இங்கேயும் பேரண்டோ. நீங்க கேட்டீங்களே பழைய பிளட் லைன் இருக்கான்ட்டு. ஆமா, நம்ம 7-8 வருஷம் ஒரு மீன்ல இருக்கு சொல்லிட்டு பெரிய மீன் ஒண்ணு இருக்கும் டிஸ்பிளேல, அவனோட குட்டி தான் இவன். தெரியுது அந்த போலிங். ஆமா, தனியா போலிங் இல்லாம பாடியிலேயே இருமே, அது மாதிரி. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே 6 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன் நானு. போலிங் தனியா இல்லாம பாடியோட இருக்கு, கம்ஃபாஸ்க்கு மாதிரி அப்படின்னு சொல்லி. ஆமா, அதோட இவனோட சைஸ், இவனோட ஷேப் பாருங்க எப்படி இருக்கு. இன்னும் பெருசா வாங்கி ரொம்ப லேட் ஆகும். அதுதான் இந்த பிளட் லைன்ல வளருதே பொறுமையா வளர்ந்துனே இருக்குங்க. ஓ, நல்ல 1 feet நல்ல சைஸ். இந்த வீஜா ஃபார்ம் போயெல்லாம் எடுத்திருக்கேன், அங்க சொல்லுவாங்க 1.5-2 வயசு வரைக்கும் வளரும், பொறுமையா வளரும். வீஜா டைம் எடுக்கும், அந்த மாதிரி சொல்றீங்க. பழைய லைன் டைம் எடுக்கும். ஆமா, பழைய லைன் டைம் எடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங், மீனோட ஷேப் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே, இது என்ன ஃபீமேல்? இது செங்கு ஃபீமேல், ஜிபி செங்கு. ஓகே, ஹைபிரிட் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க. ஆமா, எல்லாம் குவாலிட்டி தான். நம்ம அது மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா நல்ல சைஸ், கலர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே,
இது என்ன ப்ரோ ஹிட்லர் மாதிரி இருக்கு? ஆமா ப்ரோ பாருங்க, ஹிட்லர் மீச வச்சிட்டு இருக்கு, தலையில தழும்பு இருக்கு பாருங்க. செஸ்ல பிளாக் வந்து ஃபுல் கலர் அப்படியா? ஓகே, ஃபுல் கலர் அவன். எனக்கு ஹிட்லர் மாதிரி தான் பாத்துறான். வணக்கம் தலை. தலைன்னு சொல்லி இப்போ எதுக்கு நல்ல கலர் கேக்குறாங்கல்ல குட்டிங்களா, நல்ல கலர் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்ச்ல இருந்து எடுத்து தான் குட்டி தரும். ஓகே, பட் ஸ்ட்ரெஸ் ஆனால அப்ப இப்படி இருக்கான். ஆமா ஆமா. ஓகே, இது அப்பலாம் நல்ல பெரிய சைஸ். சைஸ். ஆமா, இன்னும் வளரும் இதெல்லாம். ஓகே, ப்ரீடிங் போட்டாலே வளர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பேரிங் பண்றது. மீன்ஸ் ப்ரீடிங் போட்டா அதோட சத்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப நாள் போட்டு வச்சு பேட்ச் பேட்சா அப்படியே விட்டுருவாங்க, தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் எடுக்க கூடாது. இப்ப நீங்க 919 என்னமோ ஃபீமேல் அப்படிதான் எனக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, வேற ஃபீமேல். எவ்வளவு ஃபீமேல் இருக்குது? ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லா இருக்குது. அந்த லைன்லயே நிறைய வச்சிருக்கீங்களா? இப்ப ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாவே இருக்கு ஃபீமேல். ஓகே, இந்த இப்போ காட்டன் பாருங்க, இந்த மாதிரி ஃபீமேல் கிட்டத்தட்ட இருக்கு, ஒரு 15-20 ஃபீமேல் இருக்கு. ஹம்போட இருக்கு. இப்ப ப்ரீட் ஆகுதா, ப்ரீட் ஆயிட்டோம்னா எடுத்து அங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போட்டுருவோம். வேற மீன் எடுத்து இங்க போடுவோம், அது ஃபீடிங் கொடுத்து அதை ரெடி பண்ணுவோம். சூப்பர். குட்டி நீங்க கேட்டீங்களே க்ரூமிங் எதுல பார்த்து எடுக்க போறீங்க? இதுல வேணுமா? புரியல எனக்கா? ஆமா, பெரிய மீனா கேட்டா ஐயோ வேகமா குத்திட்டேன், சாரி. 9x9 குட்டிங்க இதுல கூட இருக்கிறாங்க. இந்த சைஸ்ல என்ன போடுறீங்க இதுங்களுக்கு? ஃபீடிங் என்ன போடுறீங்க? எல்லாமே ஆட்டிமியா, அப்புறம் அதுக்கு நிறைய இது இருக்கு, ஃபார்ம் ஃபீடிங்லாம் இருக்கு. ஃபார்ம் ஃபீட்ஸ். ஆமா, அப்புறம் பிளட் வார்ம்ஸ் கட் பண்ணி போடுவோம். ஓகே, இதுங்களுக்கு ஆட்டிமியா தான் போட முடியும். ஆமா, இதுக்கு ஆட்டிமியா தான். தம்மாத்தோண்டு இருக்கு. எத்தனை நாள் குஞ்சுங்க இதுங்க? இதுவா? இது வந்து இப்போ 3 to 4 days இருக்கும். 3 to 4 days. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் என்னன்னாலும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஆரம்பத்துல இருந்து விட மாட்டீங்க. ஆமா ஜி. இப்போ குட்டிங்க பொரிக்குது, அது ஒரு சைஸ் 1 inch அந்த சைஸ் வருது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் சைசிங் பண்ணுவீங்களா? ஆமா, இதுல வந்து சைஸ் பண்ணி குவாலிட்டி வைஸ் எடுத்து க்ரூம் பண்ணுவோம். ஓகே, காட்டுறீங்களா எனக்கு? அப்பா என்ன குட்டிங்க இது? இது எல்லாமே 9x9 பிளட் லைன்ல வந்தது. ஜிபி ஃபேன். 9x9 தான். ஆமா, ஜிபி ஃபேன்டால வரும். ஓகே, இது இவ்ளோ ஃபேட் ஆயிருச்சு. குவாலிட்டி இருக்குங்க. அத ஃபேட் ஆரம்பிச்சிருச்சு. yellow ஐஸ் இருக்கு. அந்த வெள்ளைய ஒரு குட்டி காமிச்சீங்களே, yellow ஐ இந்த லைன்ங்களா? இந்த லைன். அல்பினோ இருக்கு பாருங்க. ஒயிட்டா. மில்க் ஒயிட், yellow ஐ. இப்போ இதுல இருந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, இது சேல்ஸ் கிடையாது. உங்க க்ரூமிங் பண்ணிட்டு ரிசல்ட் வர்றது இல்ல, இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் வெளிய தரது இல்ல. ஓகே, அதனால ஆமா, ஃபீமேலுக்காக தான் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்? ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். அதே பேட்ச்ங்களா? அதே பேட்ச். சைஸ் வரைய பிரிச்சு வச்சிருக்கீங்க. இதுல கொஞ்சம் வளர்ந்துச்சு. இதுல நல்லா ஃபேடா இருக்குங்க. கிளாஸ் டேங்க்ல போட்டா அந்த கலர் இன்னும் டார்க் ஆயிரும்ல. ஓகே, சரிங்க, விட்டுருங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. புலி கேப் மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் ஃபீமேல்ஸ் எல்லாம் இப்படி ஒண்ணா இதுல போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு வைக்கிறதுல இடம் இல்ல. ஓகே, இது ஹம்பான ஃபீமேல்லாம் இருக்கு. நிறைய இருக்கும். அதான் உள்ள காட்டணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீமேல் இன்னும் இருக்கு. இது கேட்டகரி 2, கேட்டகரி 1ல டாப் வேரியன்ட்லாம் இருக்கு. ஓகே, இவ்ளோ ஃபீமேல் இன்னும் இருக்கு உள்ள. நான் சும்மா வலைய போட்டு பிடிச்சதுல மாட்டினது இருக்கும். ஓகே, சரிங்களா? ஃபீமேலா அந்த டாப் வேரியன்ட் ஃபீமேல் ஃபேட் ஆகுது பாருங்க. கிரீன் கலர் இதெல்லாம் எப்படி yellow ஃபேட் ஆகுது பாருங்க. இது மாதிரி yellow வந்து ஃபுல்லாவே வந்துரும். ஓகே, அந்த ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனா கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல அது அப்படியே நிக்கிறது கூட சான்சஸ் இருக்குன்றாங்க. அது பிளட் லைன் பொறுத்து தான். பிளட் லைன் பொறுத்து. உங்க பிளட் லைன்ல எல்லாமே ஃபேட் ஆயிடும். ஃபேட் ஆயிடும். ஃபேட் ஆயிடும் சொல்லி தான் கொடுப்போம் அந்த மீன்லாம். ஓகே ஓகே ஓகே. சரி ப்ரோ. இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டிங்க தான். ஓகே. இதெல்லாம் அந்த ஃபேண்டா ஜிபி எல்லாமே வருதுல, அந்த பிளட் லைன் இது. ஓகே. இது செங்கு கிராஸ் எல்லாமே இருக்கு. இதுல இருந்து ஒவ்வொண்ணா எடுத்து ரெடியா பார்ட்டிஷன் பண்ணுவீங்களா? இடம் ஃப்ரீயா? ஓகே, சரி ப்ரோ. அடுத்து க்ரூமிங் யூனிட்டோ? அதுலயும் குட்டிங் தான். ஐயா எனக்கு பொறுமை இல்ல, வாங்க க்ரூமிங் யூனிட். அதுலயும் குட்டிங்க, அங்க ஒரு குட்டிங்க இருக்கு. ஓகே. இந்த க்ரூமிங் செக்ஷன் ஜி ஃபுல்லாவே கேன் க்ரூமிங்ல இருந்து டிவைடர் க்ரூமிங்ல இருந்து எல்லாமே இதெல்லாம் கஸ்டமர்ஸ்க்காக பிரைஸ் போட்டு வச்சிருக்கோம். கஸ்டமர்ஸ்க்காகனா சேல்ஸ் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு தனியாவே ஒரு பேட்சஸ் போட்டோம்னா அப்படியே அவங்கல இருந்து எடுக்க மாட்டோம். அது அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு போய்டும். பிரைஸா கேக்குறவங்களுக்கு இது ரெகுலரா பிரைஸ். ஏன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த 3000 ரூபாய் 10,000 ரூபாய் எல்லாம் வாங்க முடியாது. சின்னதுல இருந்து அது வந்து கேம்பிளிங் தான். பிரைஸ்ன்றது ஆன் பென் தெரியாது, கலர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. டாய் சில்க்ல வந்திருக்கு. அது ஒரு பேட்ச்ல இருந்துச்சு, அது மட்டும் போட்டு வச்சோம். டாய் சில்க்லயே ஃபேடரா? ஓகே. இதெல்ல வாங்க ஜிபியா மாறிச்சு பாருங்க. ரேண்டமா இதுல தருவீங்க. எவ்வளவு ரேண்டா ஜிபியா இருக்கு? அதான் 500ல இருந்து. 500ல இருந்து
ஓகே. முன்ன இதோட கம்மியா பிரைஸோட ரேட் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு நாள். ஆமா 35ல இருக்கு, 100ல குத்தோம், 200ல குத்தோம். அது குவாலிட்டி வேற. இதுங்கலாம் நீங்க கேக்குற மாதிரி பெரிய பெரிய ஜெயிண்ட், அது ஃபீமேலும் குவாலிட்டியா இருக்குல்ல. ஓகே. அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்றோம்? இப்போ இருக்க விலைவாசி மாறிடுச்சு ஜி. நம்ம பிளட் ஆர்ம்ஸ் அந்த ஆட்டிமியா 450 கிராம்ஸ் எவ்வளவு வருது? 5000 வருது. இதுங்க அந்த இதுல இருந்து வளர்க்குறோம்ல. ஓகே. இதெல்லாம் பேரண்ட்டுங்களா இல்ல குரூப்? இல்ல சும்மா நீங்க சொன்னல பாத்தீங்கன்னா சைஸ் வரதுக்காக ஃபீமேல். இது கம்ஃபா ஃபீமேல். டக்குன்னு எக்லே பண்ணதுல அதனால இவனை போட வச்சா இவன் சைஸ் வருவான். அது மாத்தி வச்சோம். இந்த மிரர் வைக்கிற மாதிரி. ஆமா. இப்போ செங்க வந்து கிரீன் சன்லைட்ல வச்சிருக்கோம். இப்போ அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த yellow tone இருக்குல, இதுல அப்படியே ஜிபிஎம் மாறிடும். ஓகே. ஃபேட் ஆக வேண்டியது சைசிங்க்கு அந்த மாதிரி போட்டுருக்கீங்க. இதோ எக்லே பண்ணிருக்கீங்கல. எக்லே பண்ணிருக்கா. உள்ள ஒரு மீன் காட்டனல. இப்பதான் ப்ரீடிங் போட்டு எடுத்தேன்னு சொன்னல. ஆமா. அது இங்கதான். ஆமா ஃபுல்லா எக். எவ்வளவு எக்ஸ் இருக்கும்? எதுக்கும் ஹீட்டர் போடல, ஒண்ணும் போடல. ஓபன் பிளேஸ். அது வாடங்க. ஃபீமேல் மட்டும் இருக்கு எக்ஸ் கூட. மேல் எடுத்தாச்சு. மேல் எடுத்துருவீங்க. சிலது யூசுவலா ஃபீமேல் எடுத்துட்டு மேல தான பாத்து வைப்பாங்க. அப்படிலாம் இல்ல. எது பாத்துக்கிட்டா அதை விட்டுருவோம். நல்லா பாத்துக்கிற மாதிரி. மேல அடிச்சுட்டு ஃபீமேல் ஓடிடும். அப்ப மேல் பாத்துச்சுன்னா மேல விட்டுருவோம். ஓகே. இது ஃபீமேல் டாமினேஷன் பண்ணி மேல ஏத்திச்சு. அதனால மேல ஏத்துறோம். ஓகே. ஃபீமேலே டாமினேட் பண்ணிருந்தாலும் நமக்கு ப்ரீட் ஆகும். ஆமா ஆமா. ஓகே. இதெல்லாம் சேல்ஸ்க்கு ஃபீமேல் இதெல்லாம். இல்ல F1 F2 எல்லாம் எக்லேட்டா இல்ல எக்லே பண்ணாததுங்களா? எக்லேட் தான் இங்க சேல்ஸ்க்கே வரும். ஓகே. எக்லே பண்ணாத ஃபீமேல்ஸ்லாம் அப்படியே நின்றுக்குங்களா? எக்கே வைக்காம? இல்ல இந்த நம்ம ஃபார்ம்ல பண்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வச்சிரும் ஜி. ஃபெர்டிலிட்டி எல்லாமே வச்சிரும். ஆமா. மேல இது இருட்டு டேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து பாசி பிடிச்சிருக்கு. அப்பதான் உங்களுக்கு டர்ன் ஆகும்ல. மீனே பார்க்க முடியாது. பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்கு. ஆமா. இதோ பாருங்க டர்ன் ஆயிச்சு பாருங்க. ஆல்கேஸ் இருந்தா அது டர்ன் ஆகுது பாருங்க. ஓகே. டர்ன் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி நீங்க கேமரா பாருங்க என்ன தெரியுது? ஆமா தெரியல. கிட்ட வச்சு காட்டுங்க ப்ரோ. இல்ல அதான் இந்த மாதிரி ஆல்கேஸ் இருந்தா சீக்கிரம் டர்ன் ஆயிருமா? அந்த ஷீட் ஆல் தான் ஜி தெரியல. மத்ததெல்லாம் தெரியும். ஓகே. இல்ல ப்ரோ ஆல்கேஸ் இருந்தா சீக்கிரம் டர்ன் ஆகும். ஆமா டர்ன் ஆகும். இப்ப டேனிங் லைட் போடுறீங்க டர்னிங்க்கு. அப்புறம் சன்லைட் தான் ஜி இதுல டாப். சன்லைட் தான். ஆமா. இப்போ இந்த இடத்துல நல்ல வெளிச்சம் வருமா? ஆமா இங்க வெளிச்சம் வரும். அதான் ஆல்கேஸ். இங்க தெர்மோகோல் வச்சுக்கோங்க. அதுல எடுத்துட்டேன்னா ஃபுல் வெளிச்சம் வந்துரும். இது எல்லாமே குரூமிங் தான் ஜி. எல்லாமே கேன் 9x9 எல்லாம் பிரெட்லைன் ஆகுது. கேன் குரூமிங் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஒரு காலத்துல. ஃபுல்லா இருக்கு. அங்க இருக்கு. இல்ல இருந்தாலும் முன்ன இருந்த அளவுக்கு கம்மி தான். மாடி வெயிட் வைக்க முடியாது. இல்லனா அடிக்க வச்சிருவேன் ஃபுல்லா ரேக் வச்சிருவேன். மினி தாய்லாண்ட் ஆக்கி விட்டுருவேன். இதுல நிறைய இருக்கு டர்ன் ஆனது. நீங்க முத கேன் குரூமிங் ஆரம்பிச்சீங்களா ப்ரோ? ஆமாமா. அப்ப நீங்க எங்கேயாச்சும் இருந்து பார்த்துதான் தெரிஞ்சிருப்போம். நீங்க எப்படி சென்னையில இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தானா? சரி கேன் குரூமிங். ஆமா. நம்ம செய்யறதுதான் டிஃபரெண்டா தெரியல உங்களுக்கு தான். தெர்மோகோல் வச்சுட்டு அது மேல டேங்க் வைப்போம். என்ன நமக்கு தேவைப்படுதோ அதை எடுத்து செஞ்சுப்போம் அவ்வளவுதான். ஓகே. இங்க பாத்துன்னு கிடையாது. கிடைக்கிற பொருள் வச்சு இல்ல. ஏன்னா அங்க தாய்லாந்து போயிருந்தேன். அங்கேயும் கேன் குரூமிங் தான். ஓகே ஓகே. சோ மேபி எங்க ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சான்றதுக்காக. இப்ப கேன் எல்லாம் இப்பதானே பாக்குறோம் அதெல்லாம். ஓகே. அது கூட சரியா பாக்கல. அதான் உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்து சொன்னேன். எடுத்து வரல நீங்க. நிறைய என்ன எடுத்து சொன்னீங்க? அங்க அது எப்படிலாம் ப்ரீட் பண்ணலாம், என்ன ஒரு செட்டப், எப்படி வாட்டர் சேஞ்ச் செட்டப். ஏன் எடுக்கலன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்க சொல்றா கேமரால. இந்த பாட்டு போடலாம்ல ப்ரோ? எங்கு தொடங்கும் இங்கு முடியும் ஏதோ வருமே. ஆமா நம்ம இங்கதான் ஆரம்பிச்சோம். இங்கதான் வீடியோ எல்லாம் எடுப்போம். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா எண்டிங் தான் எப்பயுமே வரும். அது இந்த ரேக் மட்டும் தானே இருக்கும். நீங்க இருக்கும் போது ஒரு ரேக் தான். அது ஸ்டாண்ட் இது கிடையாது. ஸ்டாண்ட். ஆமா எங்க அது உடைஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு. மாத்திட்டீங்களா? புது ரேக்கா? ஆமா புது ரேக். இவன் வந்து சென்டிமெண்டா வச்சுக்கிறது. டேங்க் மட்டும் மாத்தல. ஆமா அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் கப்பல் மாதிரி தேஞ்சு போய். ஆமா எல்லாமே இங்க இருக்கிறது குரூமிங் ஆனதா? ஆமா எல்லாமே குரூமிங். மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கும். அதுல எதெல்லாம் குவாலிட்டி வைஸ் அவுட்புட் வருதோ அதெல்லாம் உள்ள போயிடும். பேட் குவாலிட்டியா வர்றது அது கம்மி ரேட்ல போட்டுருவோம். இல்ல கடை ஷாப்ஸ்காரங்க வந்து எடுத்துருவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ஓகே. இப்போ ஹோல்சேல்ல எனக்கு வந்து பிரைஸ் வேணும் மொத்தமா ஒரு அதான் அந்த பேரண்ட் அவங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேட்சே எடுத்துருவாங்க. மொத்த பேட்ச் முதல்ல ப்ரீ புக் பண்ணிடுவாங்க. இந்த பேட்ச் வேணும் சொல்லிட்டு ப்ரீ புக் பண்ணுவாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. நம்ம எடுத்து வச்சுக்கிட்டுலாம் அது கஷ்டம். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுப்போம். ஓகே. கஸ்டமர்ஸ் அதெல்லாம் சொல்லி எடுத்துருவாங்க. குரூமர்ஸ் தான் எடுப்பாங்க. குரூப் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ரைட். இங்க வந்து அதான் எதுவுமே நிறைய ஃபேட் ஆகாம தான் இருக்கு. எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே சேல் ஆயிடுது இல்ல ஜி. முன்னெல்லாம் நீங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து சேல்ஸ் வேற. இப்ப டெய்லி பேசிஸ் சேல்ஸ் வேற. ஒரு 4 மீன் 5 மீன் போதுன்னு வச்சுங்களேன். டக்குன்னு இதெல்லாம் உருவாகும். இதுல ஒரு 4 to 5 months process எல்லாமே. ஆமா 4 to 5 month process.
ஆமா ஜி, மீன் குரூமிங் போட்டு அது ஹெட் வந்து அது குவாலிட்டி பார்த்து கலரேஷன் வர்றதுக்கே நமக்கு ஆயிடும் டைம். சென்னையில கைவிட்டு என்ற அளவுக்கு தான் முழுக்க முழுக்க ப்ரீடிங் பண்றவங்க இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தர். மாறிடாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரைட்டு ப்ரோ, எனக்கு முடிச்சுட்டு நினைக்கிறேன். எனக்கு என்ன மீன் வாங்குறதுன்னு போய் பார்த்து பேக் பண்ணிடலாம். குட்டி வெள்ளை பையன் 1 feet இருக்கானா? 2 அடி இருக்கான். 1 inch இருப்பானா? 1 inch. கவர்ல போட்டு காட்டுங்க. சொல்லுங்க ப்ரோ. வழக்கு போலதான். அப்பா யாரு பக்கத்துல வச்சு போகணும்? ஃபாதர் இங்க இருக்குங்களா இல்ல வெளியே ஒரு இடம் சொன்னீங்களா? அங்க போய் வெளியே ஒரு இடத்துல இருக்கு. அம்மா வந்து நீங்க எப்பவுமே கேக்குறல எல்லோய். உங்ககிட்ட இருந்து நான் எல்லோய் இடம் வாங்கினது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இவன் வெள்ளையாவே வருவானா இல்ல கலர் வருமா? அவன் நல்லா இருக்கான். அந்த கலர் அழகா இருக்கும். அவன் வளர வளர கலர் வந்துரும். ஆமா. அந்த பொருள் அதிகம் ஜி, ஃபுல் ஒயிட். இவன் நல்ல ஜெராக்ஸ். ஆமா. நான் உங்ககிட்ட எந்த மீன் சொல்லி நீங்க மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? இதுக்கு மேல வீடியோ ரொம்ப பெருசா போயிடும் போதுல. ரெட் ஐ அப்படியே அக்னி மாதிரி எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ப்ரோ. இப்ப இவனுக்கு வந்து திக்கான பொலிங்கா இருக்கு, பக்கத்துல இருக்கு, மோஜ் ஆகல, ஒட்டிக்கல. ஓகே. பட் இவன் வளர வளர ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஃபீடிங் வந்து எதெல்லாம் போட்றாதீங்க. கரெக்ட்டான ப்ரொசீஜரான ஃபீடிங்ஸ்லாம் இல்ல, அது மட்டும் செலக்ட் பண்ணி போடுங்க. எதெல்லாம் போட்றாதீங்க? இல்ல நம்ம ட்ரையல் ஏதோ ஒரு ஃபுட்ஸ் வரும் மார்க்கெட், நல்ல கிரேட் ஃபுட் போடும்போது திடீர்னு 9/9 போட்டா பயங்கரமா போலிங் இன்கிரீஸ் ஆகும். அப்ப இதுக்கு கம்மியா தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆமா. இவனுக்கு ஃபீடிங் கொஞ்சம் அந்த நீங்க பிரெட் ஹோம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் டெய்லி பாத்தீங்களா வீடியோஸ்ல நாங்க போடுவோம் ஜி. ஓகே. பட்டன் எல்லாம் வச்சு போடுவோம், எல்லாம் போடுவோம். கொஞ்சம் மீன் இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சிருந்தோம். இவ்வளவு மீனுக்கு அதெல்லாம் பண்றது இல்ல. எப்பவுமே அதை வாட்டர் மிலான வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி போடுவோம். ஓகே. 2 வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா 1 தான் வாங்கலாம்னு வந்தேன். ஒரு டேங்க் கம்ஃபாக்குன்னு வச்சிருந்தேன். கம்ஃபா வாங்க முடியாமே போகுது. தாய்லாந்து கம்ஃபா. ஸோ 2 எடுத்தாச்சு. 1 வந்து இந்த ஒயிட் வெள்ளை பையன். ஆக்சுவலா இவன் வளர வளர கலர் வந்துரும்னு சொல்றாப்ல. இவன் வெள்ளையாவே வந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். எல்லோ ஐ. ஸோ இவன் எப்படி மாறுவான் அப்படின்ற அந்த ஆர்வம். இவ்வளோ நல்ல போலிங்கு நல்ல இதுவாக இருக்கான். ஸோ அதுக்காக இவனை எடுத்திருக்கேன். குட்டி பையன் 1.5 inch தான் இருக்கும். இவன் வந்து ஒரு 2 நல்ல டைலோட்லாம் சேர்த்தா 2ஓட கொஞ்சம் கூடயும் இருப்பான். அக்னிக்காக எடுத்தேன். அக்னிக்காக இல்லை, அக்னி மாதிரியே இருக்கான், அதனால எடுத்தேன். ரெட் ஐ. ஸோ நல்ல போல் டாமினேட்டா இருப்பான். ஸோ இந்த 1.5 inch குட்டி பையனும் இந்த 2 inch பையனும் எப்படி வரான்றத வாங்கி வளர்த்து பார்க்கலாம். உங்க நம்பர் கொடுத்துறேன் ப்ரோ, லொகேஷன் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க வருவாங்க. வாட்ஸ்அப் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். பை, பாப்போம்.